ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் 87 வேதங்களின் பிரார்த்தனை கண்டினியூஷன் தான். வாங்க கதையை கேட்கலாம். வேதங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்தன. அன்பார்ந்த பகவானே, முழுமையான கிருஷ்ண உடவுடன் பக்தி தொண்டாற்றி மனம், புலன்கள், புத்தி ஆகியவற்றை புனிதப்படுத்துபவனின் மனம் அவனின் நண்பனாகிறது. இல்லாவிடில் மனம் எப்போதும் பகைவனாகவே இருக்கும். மனம் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போது அது உயிர்வாளியின் மிக நெருங்கிய நண்பனாக அமைகிறது. ஏனெனில் எப்போதும் உன்னதமான பகவானை பற்றி மாத்திரம் மட்டும் எண்ணியிருப்பது அதற்கு சாத்தியமாகிறது. பகவானாகிய நீர் உயிர்வாளிக்கு என்றென்றும் மிகவும் பிரியமானவர். எனவே மனம் உம்மை பற்றிய எண்ணத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஒருவன் பிறவிதோறும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பெருந்திருப்தியை உடனே அடைகிறான். இவ்வாறு ஒருவனின் மனம் முழுமுதற் கடவுளின் பாத கமலங்களில் நிலை பெற்றிருக்கும் போது அவன் தரத்தில் குறைந்த வழிபாட்டு முறையையோ வேறு விதமான தன்னணர்வு வழிமுறையையோ மேற்கொள்வதில்லை. ஒரு தெய்வத்தை வழிபட முற்படுவது அல்லது வேறு வகையில் தன்னுணர்வு பெற முயற்சிப்பதால் உயிர்வாளி பிறப்பு இறப்பு எனும் சூழலில் அகப்பட நேரிடும். அப்படி அவன் பூனை, நாய் போன்ற அவலப்பிறவிகளை எடுத்து எந்த அளவுக்கு இழிவடைய நேரிடும் என்பதை யாராலும் அனுமானிக்க இயலாது. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் தத்துவ யூக முறைகள் அல்லது பலன் கருதிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் அவற்றால் ஏற்படும் விளைவுகளாகிய கொடிய விஷத்தை அருந்த நேரிடும் என்று ஸ்ரீ நரோத்தம தாச தாகூர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பல்வேறான உயிர் வகைகளாக பிறந்து மாமிசம் உண்ணல், மது அருந்துதல் போன்ற வெறுக்கத்தக்க பழக்கங்களை மேற்கொள்ளும் கட்டாயத்துக்கு உள்ளாகிறார்கள். ஜட இன்பங்களை விரும்புபவர்கள் பெரும்பாலும் தற்காலிகமான உடம்பை போற்றி வளர்த்து உடலின் உள்ளிருக்கும் உயிராத்மாவின் நலனை பேண மறந்து விடுகிறார்கள். சிலர் ஜட விஞ்ஞானத்தின் உதவியா உடலுக்கு உகந்த வசதிகளை பெருக்கிக் கொள்கிறார்கள். சிலர் சொர்க்கம் செல்லும் நோக்கத்துடன் தேவர்களை வணங்க முற்படுகிறார்கள். ஜட உடலை வசதியாக வைத்திருப்பது அவர்களின் வாழ்வின் லட்சியம். ஆனால் அவர்கள் உயிராத்மாவின் நலனை பேண மறந்து விடுகிறார்கள். இவர்களின் செயல் தற்கொலைக்கு ஒப்பாகும் என்று வேத இலக்கியங்கள் வர்ணிக்கின்றன. ஏனெனில் ஜட உடலின் மீது பற்றுதல் கொண்டு அதன் வசதிகளை மட்டும் நாடியிருப்பவன் பிறப்பு இறப்பு எனும் சூழலில் தொடர்ந்து அகப்பட்டு ஜட துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது நிச்சயம். ஒருவன் தன் உண்மை நிலையை உணர்வதற்கான வாய்ப்பை மனித பிறவி அவனுக்கு அளிக்கிறது. அறிவு மிகுந்தவன் பக்தி தொண்டை மேற்கொண்டு தன் மனம், புலன்கள், உடல் ஆகியவற்றை பகவானின் சேவையில் தடம் புரளாமல் ஈடுபடுத்துகிறான். வேதங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்தன. அன்பார்ந்த பகவானை, கல்வியில் சிறந்தவர்களும் வாழ்வின் மிகுந்த பக்குவ நிலையை அடைவதில் தீவிரம் கொண்டவர்களுமான பல யோகிகள் உள்ளனர். அவர்கள் உடலில் இருக்கும் உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவதான யோக முறையை கையாளுகின்றன. விஷ்ணுவின் வடிவத்தில் மனதை நிலைப்படுத்தி புலன்களை தீவிரமாக கட்டுப்படுத்தி அவர்கள் யோகம் பயில்கிறார்கள். என்றாலும் மிகவும் முயற்சித்து விரதங்கள், தவங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மேற்கொண்ட பின்னரும் உம்மிடம் பகைமை கொண்டுள்ளவர்கள் அடையும் அதே இலக்கை இவர்களும் அடைகிறார்கள். அதாவது யோகிகளும் யூக முறை தத்துவ ஞானிகள் இறுதியில் அருவ பிரம்ம ஜோதியை அடைகிறார்கள். அதே நிலை எப்போதும் பகவானிடம் பகைமை கொண்டிருக்கும் அரக்கர்களும் அடைகிறார்கள். கம்சன், சிசுபாலன், தந்தவக்ரன் போன்ற அரக்கர்கள் இடைவிடாது முழுமுதற் கடவுளை எண்ணியிருந்த காரணத்தால் பிரம்மஜோதியை அடைந்தார்கள். கோபியர்களை போன்ற பெண்கள் கிருஷ்ணரின் அழகால் கவரப்பட்டு அவரிடம் பற்றுதல் கொண்டு காமவசத்தால் எப்போதும் அவரை எண்ணியிருந்தார்கள். பாம்பு போன்ற அழகாக திரண்டிருந்த கிருஷ்ணரின் கால்களால் தழுவ பெற அப்பெண்கள் விரும்பினார்கள். அதே போன்று வேத கீதங்கள் உள்ளன. பகவானாகிய உமது பாத கமலங்களில் எங்கள் மனங்களை நிலைநாட்டுகிறோம். கோபியரை போன்ற பெண்கள் காமயேட்சியால் உம்மை நினைத்திருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் வீடு செல்வதற்காக, அதாவது கடவுளை அடைவதற்காக உமது பாத கமலங்களின் மனதை செலுத்துகிறோம். உமது பகைவர்கள் உம்மை கொல்லும் நோக்கத்துடன் எப்போதும் உம்மை நினைக்கிறார்கள். யோகிகள் உமது அருவஜோதியை அடைவதற்காக கடும் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு பல்வேறானவர்கள் தம் மனதை பல்வேறான வழிகளில் உம்மிடம் நிலைநிறுத்தினாலும் அவரவரின் நோக்கின்படி ஆன்மீக முழுமை பெறுகிறார்கள். ஏனெனில் நீர் உமது பக்தர்கள் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர். இது பற்றி ஸ்ரீதர சுவாமி ஒரு அழகிய கவிதை புனைந்துள்ளார். அன்பார்ந்த பகவானே, எப்போதும் உமது பாத கமலங்களை நினைத்திருப்பது மிகவும் கடினம். உம்மிடம் ஏற்கனவே அன்பு கொள்ள பெற்று உமக்கு பரமான அன்பு தொண்டாற்றி வருபவர்களுக்கு அது சாத்தியமாகும். அன்பார்ந்த பகவானே, என் மனமும் எப்படியாவது உமது பாத கமலங்களில் சிறிது நேரமாவது ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பக்தன் விரும்பும் பக்குவ நிலையை அவன் தம்மிடம் சரணடைந்துள்ள அளவுக்கு தாம் அளிப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். அருவவாதிகள் யோகிகளும் பகவானின் தேவர்களும் அவரின் பரமான ஜோதியில் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் வியக்தவாதிகள் விருந்தாவனவாசிகளின் அடிச்சுவட்டை பின்பற்றி பக்தி தொண்டு பாதையில் பிறழாமல் நடப்பதால் கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தை அல்லது வைகுண்டத்தை அடைகிறார்கள். அருவவாதிகளும் வியக்தவாதிகளும் ஆன்மீக ஆகாயத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அருவவாதிகள் அருவமான பிரம்மஜோதியிலும் வியக்தவாதிகள் வைகுண்டம் அல்லது கோலோக விருந்தாவனத்திலும் இடமளிக்கப்படுகிறார்கள். ஜடோதம் படைக்கப்பட்ட பின் பிறந்தவர்கள் பௌதிக அறிவின் துணையால் முழுமுதற் கடவுள் இருப்பதை அறிய முடியாது. ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் சமீப காலத்தில் பிறந்தவர்களுக்கு மிக
முந்தைய காலத்தில் இருந்த முப்பாட்டனை பற்றி சரிவர புரிந்து கொள்ள முடியாது. அதுபோலவே ஆன்மீக உலகில் நித்திய காலமாக இருந்து வரும் முழுமுதற் கடவுளாகிய நாராயணர் அல்லது கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளின் ஆன்மீக இருப்பிடமான சனாதன தாமத்தில் வசிக்கும் புருஷோத்தமனை பக்தி தோன்றினால் மட்டும் அணுக முடியும் என்று பகவத்கீதையின் 8வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜட படைப்பின் முதலாவதாக படைக்கப்பட்டவர் பிரம்மா ஆவார். பிரம்மாவுக்கு முன்பு ஜட உலகில் உயிருள்ள எதுவும் இருக்கவில்லை. அதுவரை எல்லாம் வெட்ட வெளியாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்தது. கற்போத கசாயி விஷ்ணுவின் வயிற்றில் இருந்து முளைத்த தாமரை மலரின் மேல் பிரம்மா பிறந்தார். கற்போத கசாயி விஷ்ணுவின் வியாபகம், கரோணோத கசாயி விஷ்ணு சங்கர்ஷனரின் வியாபகம், சங்கர்ஷன பலராமரின் வியாபகம், பலராமர் கிருஷ்ணரின் நேர் வியாபகம். பிரம்மன் படைக்கப்பட்ட பின் 2 வகையான தேவர்கள் பிறந்தார்கள். சனக, சனாதான, சனந்தன, சனத்குமாரர் ஆகிய 4 சகோதரர்களை போன்ற தேவர்களும் இவர்கள் துறவுக்கு உதாரணமானவர்கள் மற்றும் மரிசி போன்ற தேவர்களும் அவர்களின் வழி வந்தவர்களும் இவர்கள் இந்த ஜட உலகை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள். இந்த 2 வகையான தேவர்களில் இருந்து படிப்படியாக மனிதர்கள் உட்பட பல உயிரினங்களும் தோன்றின. எனவே பிரம்மாவும் எல்லா தேவர்களும் ராட்சசர்களும் உட்பட இந்த ஜட உலகில் உள்ள எந்த உயிரினமும் நவீன காலத்தை சேர்ந்தது என்று கொல்லப்பட வேண்டும். அதாவது அவையெல்லாம் சமீப காலத்தில் பிறந்தவை. எனவே ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் பிறந்தவன் மிகவும் முந்தைய காலத்தில் பிறந்த ஒரு மூதாதையை பற்றி சரிவர புரிந்து கொள்ள முடியாதது போல் பௌதிக உலகம் சமீபத்தில் படைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் ஆன்மீக உலகில் உள்ள முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள இயலாது. காலம், உயிர்வாளிகள், வேதங்கள், ஸ்தூல மற்றும் சூட்சம பொருட்கள் எல்லாம் வெகு நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது என்றாலும் ஒரு காலகட்டத்தில் படைக்கப்பட்டவையே. இந்த படைப்பில் உண்டாக்கப்பட்டு படைப்பின் மூலத்தை புரிந்து கொள்ள உதவுவதாக ஒப்புக்கொள்ளப்படும் எதுவும் நவீனமானதாகவே கருதப்பட வேண்டும். எனவே தன்னை அறிதல் அல்லது கடவுளை அறிதல் போன்ற பலன் கருதிய செயல்களால் தத்துவ யூகம் அல்லது யோக முறையால் ஒருவன் மூலத்தோற்றுவாயை அறிய முடியாது. படைப்பு முற்றிலுமாக முடிவடையும் போது, வேதங்கள் இல்லாத போது, ஸ்தூல சூட்சும பொருட்கள் இல்லாத போது, உயிர்வாளிகள் எல்லாம் தோன்றாத நிலையில் நாராயணருள் அடங்கியிருக்கும் போது எல்லாம் செயலற்று இல்லாமல் போகின்றன. ஆனால் நித்தியமான ஆன்மீக உலகில் பக்தி தொண்டு நிரந்தரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தன்னை அறிதல் அல்லது கடவுளை அறிதலான உண்மையான வழிமுறை பக்தி தொண்டு மாத்திரமே. இந்த வழிமுறையை மேற்கொள்பவன் கடவுளை அறிவதற்கான உண்மையான செயல்முறையை மேற்கொள்பவன் ஆகிறான். இது பற்றி ஸ்ரீதர சுவாமி ஒரு நேர்த்தியான கவிதை இயற்றியுள்ளார். அதன் சாராம்சமாவது, எல்லாவற்றிற்கும் உயரிய மூலத்தோற்றுவாயான முழுமுதற் கடவுள் மகத்தானவர், வரம்பிற்கு அப்பாற்பட்டவர். ஆகையால் அவரை பௌதிகமான எதன் உதவியாலும் உயிர்வாளி அறிய முடியாது. எனவே நிரந்தரமாக அவரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். அப்போது பகவானின் கருணையால் படைப்பின் உன்னத மூலத்தை அறியலாம். உன்னத மூல தோற்றுவாயான முழுமுதற் கடவுள் பக்தர்களுக்கு மட்டுமே தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு கூறுகிறார், நீ எனது பக்தனும் நெருங்கிய நண்பனும் ஆகையால் என்னை அறிவதற்கான வழிமுறையை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். படைப்பின் உன்னத தோற்றுவாயான முழுமுதற் கடவுளை நம் சொந்த முயற்சியால் அறிய முடியாது. அவரை நாம் பக்தி தோன்றினால் மகிழ்விக்க முடியும். அப்போது அவர் தம்மை நமக்கு காட்டுவார். அப்போது நாம் அவரை ஓரளவு புரிந்து கொள்ளலாம். பல்வேறான தத்துவ ஞானிகள் உன்னத மூலத்தை மனயூகங்களின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். 6 வகையான யூக முறைகள் உள்ளன. அதை ஷத்தசன எனப்படும். இந்த தத்துவ ஞானிகள் அர்வவாதிகளான மாயாவதிகள் எனப்படுவர். அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பின்னர் சமரச மனப்பான்மையுடன் எல்லா கருத்துக்களும் ஒரே இலக்கை நோக்கியுள்ளதால் ஒவ்வொரு கருத்தும் சரியானதாகும் என்று கூறியுள்ளன. ஆனால் உருப்பெற்ற வேதங்களின் பிரார்த்தனைப்படி அவற்றில் எதுவும் ஏற்கத்தக்கதல்ல. ஏனெனில் அவர்களின் அறிவு முறைகள் தற்காலிகமான பௌதீக உலகில் ஏற்பட்டவை. அவர்கள் எல்லோரும் உண்மையான முக்கியமான கருத்தை தவறவிட்டு விட்டார்கள். அதாவது பூர்ண சத்தியமான முழுமுதற் கடவுளை பக்தி தோன்றினால் மட்டுமே அறிய முடியும் என்பதை. மீமாம்சகர்கள் எனப்படும் ஒரு வகை தத்துவ ஞானிகள், இவர்களில் ஜெய்மினி ஒருவர், ஒவ்வொருவரும் புண்ணிய காரியங்களை அல்லது விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் அச்செயல்கள் ஒருவனை உயர்பக்குவ நிலைக்கு இட்டு செல்லும் என்றும் கூறியுள்ளார்கள். ஆனால் இது பகவத்கீதையில் 9வது அதிகாரத்தில் மறுக்கப்பட்டுள்ளது. அதில் கிருஷ்ணர் கூறுவதாவது, புண்ணிய காரங்களால் ஒருவன் ஸ்வர்க்கத்தை அடையலாம். ஆனால் ஒருவன் ஸ்வர்க்கலோகத்தில் உயர்தர ஜட வசதிகளை அனுபவிப்பதை அடுத்து வாழ்நாள் குறைவாகவும் ஜட வசதிகளில் நாம் குறைந்ததாகவும் உள்ள கீழ்நிலை கிரகங்களுக்கு மீண்டும் வர நேரிடுகிறது. பகவத்கீதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொற்களாவன ஷீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. எனவே புண்ணிய காரியங்களின் மூலம் பூர்ண சத்தியத்தை அறியலாம் என்று மீமாம்சக ஞானிகள் கூற்று சரியல்ல. புனிதமடைந்த பக்தன் இயல்பாகவே நற்செயல்களை புரிவான் என்றாலும் அவற்றால் மட்டும் ஒருவன் முழுமுதற் கடவுளின் கருணையை பெற முடியாது. அறியாமை மற்றும் தீவிர குணங்களை காரணமாக ஏற்படும் மாசுக்களை களைய புண்ணிய காரியங்கள் உதவலாம். ஆனால் இந்த நன்மையை பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத இலக்கியங்களில் கடவுள் தரும் உபதேசங்களை கேட்கும் பக்தன் உடனடியாக பெறுகிறான்.
புண்ணியங்களை அவ்வளவாக சம்பாதிக்காதவனும் பக்தி தொண்டில் முற்றிலுமாக ஈடுபட்டிருந்ததால் ஆன்மீக பக்குவம் பெரும் நிலை இருப்பதாக கருதப்பட வேண்டும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. அன்புடனும் நம்பிக்கையுடனும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனை முழுமுத கடவுளை அவனை உள்ளிருந்து வழிநடத்துகிறார் என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. கடவுள் தாமே பரமாத்மாவாக அல்லது ஆன்மீக குருவாக உள்ளிருந்து பக்தன் மீண்டும் கடவுளிடம் செல்வதற்கான சரியான பாதையை அவனுக்கு காட்டுகிறார். மீமாம்ச தத்துவ ஞானிகளின் முடிவு உண்மையான அறிவை பெறுவதற்கான சரியான வழி அல்ல. அதுபோலவே சாங்கிய தத்துவ ஞானிகள் உள்ளன. இவர்கள் தாம் புனைந்துள்ள பௌதிக விஞ்ஞான முறைப்படி பிரபஞ்ச தோற்றத்தை ஆராய்கிறார்கள். பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவாக கடவுளை இவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. அடிப்படை பௌதிக பொருட்கள் ஒன்றோடொன்று கலப்பது படைப்புக்கு மூல காரணம் என்று இவர்கள் தவறாக கருதுகிறார்கள். இந்த கொள்கையை பகவத்கீதை ஏற்கவில்லை. பிரபஞ்சத்தின் செயற்பாடுகள் முழுமுத கடவுளின் கட்டளைகளின்படி நடைபெறுகின்றன என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இக்கருத்து வேதத்தில் அசத்வா இதம் அக்ர அசித் என்று கூறப்பட்டுள்ளது. படைப்பின் மூலம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஏற்பட்டுள்ளது என்பது பொருள். எனவே பௌதிக பொருட்கள் பௌதிக படைப்புக்கு காரணமாக இருக்க முடியாது. பௌதிக பொருட்களை பௌதிக காரணங்களாக ஒப்புக்கொண்டாலும் முழுமுத கடவுள் தாமே மூல காரணம். எனவே ஜடவியற்கு கிருஷ்ணரின் கட்டளைப்படி இயங்குகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. ஜட உலகில் விளைவுகள் தற்காலிகமாக அல்லது பொய் தோற்றமாக இருப்பதால் காரணமும் பொய்யானது என்று நாத்திகர்களான சாங்கரியர்கள் முடிவு செய்கிறார்கள். சாங்கிய தத்துவ ஞானிகள் சூன்யம் என்ற கருத்தை ஆதரிக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் முழுமுத கடவுள் மூல காரணம். இந்த பிரபஞ்சம் அவரின் ஜட சக்தியின் தற்காலிக தோற்றம். இந்த தற்காலிக தோற்றம் அழியும் போது அதன் காரணமான நிரந்தரமான ஆன்மீக உலகம் அது உள்ளவாறு தொடர்ந்து இருக்கிறது. இதனால் ஆன்மீக உலகம் சனாதன தர்மம் எனப்படுகிறது. எனவே சாங்கிய தத்துவ ஞானிகளின் முடிவு சரியல்ல. மேலும் கௌதமர், கனாடர் ஆகியோரின் தலைமையிலான தத்துவ ஞானிகள் உள்ளனர். அவர்கள் அடிப்படை பௌதிக பொருட்களின் காரண விளைவுகளை நுணுக்கமாக ஆராய்ந்து படைப்பின் மூல காரண அணுக்களின் சேர்க்கை என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள். இன்றைய பௌதிக விஞ்ஞானிகளும் கௌதமர் மற்றும் கனாடர் கண்ட பரமாணு வாதத்தையே பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த வாதத்தை ஒப்புக்கொள்வதற்கில்லை. ஏனெனில் எல்லாவற்றின் மூல காரணமாக செயலற்ற அணுக்கள் இருக்க முடியாது. இது பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், வேதங்கள் ஆகியவற்றில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாராயண ஆசித் என்று கூறப்பட்டுள்ளது. முன் நாராயணர் மட்டுமே இருந்தார். மூல காரணம் அறியக்கூடியது என்று ஸ்ரீமத் பாகவதமும் வேதாந்த சூத்திரமும் கூறுகின்றன. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவ, நான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். மத்த சர்வம் பிரவர்தேதே, எண்ணிலிருந்து எல்லாம் தோன்றுகின்றன. அணுக்களின் சேர்க்கை பௌதிக இருப்பின் அடிப்படையாக அமையலாம். ஆனால் இந்த அணுக்கள் முழுமுத கடவுளிடமிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே கௌதமர் மற்றும் கனாடரின் கோட்பாட்டை ஆதரிப்பதற்கில்லை. அதுபோலவே அஷ்டவக்ரர் மற்றும் பிற்காலத்தில் சங்கராச்சாரியா போன்றவர்களின் தலைமையிலான அருவவாதிகள் அருவமான பிரம்மஜோதி எல்லாவற்றிற்கும் காரணமானதென கருதினார்கள். அவர்களின் கோட்பாட்டின்படி ஜட தோற்றம் தற்காலிகமானது, உண்மையானதல்ல. ஆனால் அருவ பிரம்மஜோதி உண்மையானது. இந்த கோட்பாட்டையும் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ஏனெனில் பிரம்மஜோதி தம் வியக்துவத்தில் உறைவதான பகவான் தாமே பகவத்கீதையில் கூறுகிறார். பிரம்மஜோதி கிருஷ்ணரின் சொந்த உடலில் இருந்து வெளிப்படும் கதிர்கள் என்று பிரம்ம சம்ஹிதை உறுதிப்படுத்துகிறது. எனவே அருவ பிரம்மன் பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணமாக இருக்க முடியாது. முற்றிலும் முழுமை பெற்ற தன்னுணர்வுள்ள முழுமுத கடவுளான கோவிந்தனே மூல காரணம். கடவுள் அவதாரமாக வரும்போது ஜடவியக்கின் முக்குணங்களால் உருவான ஜட உடலை ஏற்கிறார் என்று அருவவாதிகள் கூறுவது மிகவும் அபாயகரமான கருத்தாகும். மாயவாதிகளின் கோட்பாடு மிகவும் தவறானது என்று சைத்தன்ய மகாபிரபு கண்டித்திருக்கிறார். முழுமுத கடவுளின் பரமான விஷ்ணுவின் பாத கமலங்களுக்கு எதிராக பெரும் குற்றம் இழைக்கிறார் என்று அவர் கூறுகிறார். மனித வடிவில் அவதரிக்கும் முழுமுத கடவுளை இழிவுபடுத்துவர் முட்டாள், அயோக்கியன் என்று பகவத்கீதை கூறுகிறது. பகவான் கிருஷ்ணர், பகவான் ராமர், பகவான் சைத்தன்யர் ஆகியோர் மனித சமுதாயத்தில் மனிதர்களாக செயற்பட்டார்கள். அருவ தத்துவம் தவறான கோட்பாடு என்று வேதங்கள் கண்டனம் செய்கின்றன. பிரம்ம சம்ஹிதையில் முழுமுத கடவுளின் உடல் ஆனந்த சின்மய ரச என்று வர்ணிக்கப்படுகிறது. முழுமுத கடவுளின் உடல் ஆன்மீகமானது, பௌதிகமானதல்ல. அவர் தம் உடலின் எந்த பகுதியினாலும் எதையும் அனுபவிக்கக்கூடியவர். எனவே அவர் எல்லாம் வல்லவர். ஜட உடலின் அங்கங்கள் குறிப்பிட்ட செயலிலே புரிய முடியும். உதாரணமாக கை எதையும் பிடித்துக் கொள்ளும், ஆனால் அதால் பார்க்கவோ கேட்கவோ முடியாது. முழுமுத கடவுளுடன் ஆனந்த சின்மய ரசம் அல்லது சச்சினானந்த விக்ரமம் என்பதால் அவர் எதையும் அனுபவிக்க வல்லவர். எந்த அங்கத்தாலும் எச்செயலையும் புரியக்கூடியவர். முழுமுத கடவுளின் உடலை பௌதீகமாக கருதுவது அவரை கட்டுண்ட ஆத்மாவுக்கு சமமாக எண்ணுவதால் வாழும் கருத்தாகும். கட்டுண்ட ஆத்மா பௌதிக உடலை கொண்டுள்ளது. எனவே கடவுளும் பௌதிக உடலை உடையவர் என்று கொண்டால் அவரும் உயிர்வாழிகளும் ஒன்றே என்று கொள்கையை பரப்புவது அருவவாதிகளுக்கு எளிதாகிறது.